கிளினிக்ல ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் பேஷண்ட் லெஃப்ட் பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் லெஃப்ட் பிரெஸ்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு அதனால வரக்கூடிய மேஜர் போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லிம்பெடிமா, லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஸ்வெல்லிங்கோட அண்ட் 2 காலு அண்ட் ரைட் ஹேண்ட்மே வந்து வீக்கத்தோட அவங்களுக்கு ஆல்ரெடி தைராய்டு அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப டிப்ரெஷனோட எங்களுக்கு தேடி பண்ணாங்க. 10 டேஸ் வந்து நேஷுபதி அண்ட் யோகா இன்டர்வென்ஷன் கொடுத்ததுல செகண்ட் டே தேர்ட் டேலேயே அவங்களுக்கு 2 காலு அண்ட் ரைட் ஹேண்ட்ல இருந்த வீக்கம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஒரு 40% ஸ்வெல்லிங்கோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபாலோப்ல இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்னால லெஃப்ட் ஹேண்டை லிஃப்ட் பண்ண முடியாதவங்க இப்போ நல்லா கை தூக்குறாங்க. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றது நீங்களே கேளுங்க. வணக்கம், நான் குளத்தூர்ல இருக்கேன். எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் 1 இயர் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப சைட் எஃபெக்ட் வந்துருச்சு. அது கையை தூக்க முடியாம ஆயிடுச்சு. கை காலு எல்லாமே வீக்கம் அதிகமாயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற யூனிவர்ஸ் கிளினிக்கு நான் வந்தேன். யோகா பிளஸ் நேச்சுரோபதி அதுக்கு வந்ததுல அவங்க வந்துட்டு செகண்ட் டேவே எனக்கு வந்து நல்லா வீக்கம் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. இப்போ கையும் கொஞ்சம் நல்லா தூக்குற மாதிரி இருக்கு யோகா பண்றதுனால. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கப்ளிங் அந்த இதுல ஹீலிங் எல்லாம் கொடுக்கறதுனால இப்போ எவ்வளவு பெட்டரா இருக்கு உடம்பு. மைண்ட் அளவு ரிலாக்ஸா இருக்கு யோகா பண்றதுனால. அவங்க வந்து ஃபுட்டு டயட் அந்த இது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுனால இப்போ எவ்வளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு. கை எவ்வளவு தூக்க முடியுது இப்போ. இப்போ நான் நல்லாவே இருக்கேன். மைண்ட் அளவு ரிலாக்ஸா இருக்கு.